நன்றி. எங்களோட இன்று நீங்க பேசுங்க. எங்களுடைய கண்களை, எங்களுடைய காதுகளை, எங்களுடைய இருதயங்களை நீங்க திறந்தருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. May your name be lifted high and you open our eyes, our hearts, and our spirit, O Lord. In Jesus' name I pray. Amen. Today, as we read the scriptures, we're going to speak about the greatest person who ever lived in this world. Yaar adu? Yes, first is Jesus. And after Jesus, the greatest person who ever lived in this world, முதல்ல இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து இந்த உலகத்திலேயே பிறந்த மனிதர்கள ரொம்ப மேன்மையானவர் யாரு? யோவான் ஸ்நானகன். இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்து யோவான் ஸ்நானகனை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். Matthew chapter 11 verse 11 says, Jesus' testimony of John, out of all who was born of the women, John is the greatest. யோவானை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இதோ தாயின் வயிற்றில பிறந்த குழந்தைகள எல்லாரை விட மேன்மையானவன் யோவான் ஸ்நானகன். John the Baptist is the greatest of all men. But his lifestyle, his lifespan was so short. It is said that he died before Jesus died. He died maybe at the age of 33 or 32, and his ministry span was maybe 6 months to 3 years or 2 years. அவங்க செய்த ஊழியம் 6 மாசத்திலிருந்து 3 வருஷம் இருக்கலாம், இல்ல 6 மாசம் கூட இருக்கலாம். அவங்க இறந்து போனது 33 வயதுக்குள்ள. ஆனால் வேதம் சொல்கிறது இந்த உலகத்திலே எல்லா மனிதர்கள மேன்மையானவன் யோவான் ஸ்நானகன். அடுத்த வாரம் நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். ஆனால் நாங்கள் கிறிஸ்துமஸை எதிர்பார்த்து கொண்டாடுகிறோம். ஆனால் ஒரு மனிதன் இருந்தால் அவர் கிறிஸ்துமஸை யாரும் எதிர்பாராம இருக்கும்போது, when nobody was expecting Christmas, when nobody thought about Christmas, there was a man who came to this world to tell about Christmas. இதோ கிறிஸ்து குறித்து சொல்ல ஒரு மனிதன் தேவன் அனுப்பினார். அவர் யோவான் ஸ்நானகன். So today we'll see from the gospel the messenger of God. Messenger of God, தமிழ்ல தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ambassador of God, தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரனை குறித்து நாங்கள் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்வதற்கு முன்பதாக யோவானுடைய பிறப்பு சொல்லப்பட்டுச்சு. Even before the Jesus gospel, Jesus' birth was told by the angel. The angel came and told the birth of John the Baptist. யாராவது வாசிங்க லூக்கா 1:13. லூக்கா 1:13. இதோ பயப்படாதே, do not fear இந்த வார்த்தை மரியாளுக்கு கேட்பதற்கு முன்பதாக சக்கரையாக்கு தேவன் அனுப்பிச்சு, சக்கரையா உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, எலிசபெத் மூலமா ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அவருக்கு நீ பேர் யோவான் என்று வைப்பாய். You will name him John and you and your wife will have a son, and at his birth many will rejoice, and he is great in the sight of God. இது தேவனுக்கு முன்பதாக அவர் விசேஷமானவர். அவன் பிறந்ததிலிருந்து தேவனுக்காக பிரிக்கப்பட்டவன். From the time he is born, he is separated for God. He can't drink wine, he can't have a normal lifestyle. He is separated from God. வேதத்துல சில பேரை குறித்து தான் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல யோவான் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாயின் கருவில இருக்கும்போதே அவருக்குள் பரிசுத்த ஆவி இருந்தது. As he was in the mother's womb, he was filled with the Spirit of God. 15 யாராவது வாசிங்க யோவான் லூக்கா 1:15. மகாபுருஷன்
ಅವನು ಹುಟ್ಟುವುದಿಂದಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ದ್ವರಿತನಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. From the time he is in the womb, he is born of the Spirit, and he will be filled with the Spirit of God. For all people today who think that life begins outside the womb, here the Bible is speaking, when the baby was in the womb, he was filled by the Spirit of God. தேவனுடைய பரிசுத்த ஆவியால் குழந்தையா இருக்கும்போது நிரப்பப்பட்டவர் யோவான் ஸ்நானகன். இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் மாறி அவங்க ஏதேதோ சொல்றாங்க, குழந்தைக்கு உயிர் வயிற்றுக்கு வெளியே வந்த பிறகுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன் யோவான் ஸ்நானகன். வேதம் சொல்லுகிறது, இவருடைய பிறப்பில் அநேக பேர் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படிப்பட்ட யோவான் குறித்து அவருடைய தகப்பனாரே சில வார்த்தைகள் சொல்றாங்க. The Bible says John the Baptist, his father Zachariah, was filled by the Spirit of God. இதோ யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் சக்கரையா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு சில காரியங்கள் யோவான் குறித்து சொல்வதை அவர் சொல்றார். 76 this boy who is going to be born, he will be the prophet of the most highest God, and this boy will go to prepare the way for Jesus. இதோ இயேசு கிறிஸ்துக்காக வழி ஆயத்தம் செய்ய ஒருவர் பிறக்க போகிறார். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பதாக சொல்லியிருக்கிறேன், பைபிள் ஸ்டடியில நாங்கள் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே சமாதானத்துக்குரிய நாட்கள். It was said as Pax Romana, there is peace in the whole world. அதுக்கு முன்பதாக சில வருஷங்கள் யூதர்கள் சண்டை போட்டாங்க சுதந்திரத்துக்காக. அப்புறமே சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. அப்ப எல்லாருமே சந்தோஷத்துல சமாதானத்துல இந்த உலகம் இருந்தது. அந்த நாட்களில் வாய்ப்பு இருக்குது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனையும் மறக்க வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பிறக்க போறார் என்பதை கூட மறக்க வாய்ப்பு இருக்குது. It is possible the people of Israel even forgot that Jesus will be born or a Messiah is going to be born. They were all in peace, and according to the Bible, Malachi to Matthew, 400 years was a period of silence. இந்த 400 வருஷம் மௌனமா இருந்த வருஷம். அப்பொழுது தேவ தூதர்களுடைய செய்தி இல்லை, தேவனுடைய ஊழியக்காரருடைய செய்தி இல்லை, தீர்க்கதரிசியுடைய சத்தம் இல்லை, எல்லாமே மௌனமா இருந்த நாட்களிலே. அப்பொழுது தேவ தூதர்கள் சொல்றாங்க, ஒருவர் பிறக்க போகிறார். One person is going to be born. அவர் யார்? அவர் யோவான் ஸ்நானகன். அவர் என்ன செய்ய போறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் செய்ய போகிறார். 77 யாராவது வாசிங்க. verse 77 you can read. இதோ நீ ஜனங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தினுடைய ஞானத்தையும் அது குறித்து நீ சொல்லுவாய். You will talk about the knowledge of salvation to the people. You will give light to the darkness, people living in darkness. And as the child grew, he grew in spirit. இதோ ரட்சிப்பு குறித்து ஜனங்கள் இருள் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை குறித்து சொல்ல யோவான் ஸ்நானகன் பிறக்க போகிறார். இவர் பிறக்கும் போதே ஜனங்கள் அவர்கள் தேவனை தேடுவார்கள். இவர் பிறக்கும் போதே ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்பி வருவாங்க. இவர் பிறக்கும் போதே, இவர் பிரசங்கிக்கும் போதே தூங்குறவங்க எந்திரிச்சு நிற்பாங்க. இவர் பிரசங்கிக்கும் போதே ஜனங்கள் இந்த வேதத்தை மறந்து போனவர்கள் எடுத்து பார்த்து, எங்களுக்கு இந்த வர ஒரு தீர்க்கதரிசி யார், எங்களுக்கு இந்த வர ஒரு மேய்ப்பன் யார் என்று அவங்க பார்க்கிற அளவுக்கு இவர் ஊழியம் செய்தார். இவர்தான் யோவான் ஸ்நானகன். ஆனால் இவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். But I'm not going to speak about how his life ended, but today we're going to speak about how he lived this life. According to a Jew, as I shared last year, you're not allowed to read the Bible if you're not 30 years old. ஒருவேளை உனக்கு 30 வயசு இல்லைன்னா நீ வேதத்தை வாசிக்க முடியாது.
ஒருவேளை நீ தீர்க்கதரிசி ஆகணும்னா, நீ ஆசாரியர் ஆகணும்னா உனக்கு 30 வயசு ஆயிருக்கணும். If you want to become a priest in the temple, you should be 30 years old. So it is all possible that John the Baptist began his ministry when he was 30 years old. அவர் ஊழியத்தை ஆரம்பித்தது மோஸ்ட்லி 30 வயசுல அவர் ஆரம்பித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருக்கென்று தேவன் கொடுத்த நேரவெளியம் அவர் வனாந்திரத்துல காத்திருந்தார். அவருக்கென்று தேவன் கொடுத்த அந்த சூழ்நிலையிலும் அவர் வனாந்திரத்துல காத்திருந்தார். He waited and he was in the wilderness until the time of God ordained time for him to come to ministry. இந்த 30 வருஷம் யோவான் என்ன செய்தார் நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் பரிசுத்த ஆவியாலே ஒவ்வொரு நாளும் பலப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. He was strengthened by the Spirit of God. And after all those silence, after all those 30 years he was in the wilderness, one day he walks out and he talks about something. அவர் எந்திரிச்சு வந்து அவர் பிரசங்கிக்கிறார். அவர் சுவிசேஷம் சொல்றார். அவர் ரட்சிப்பு குறித்து பேசுறார். அவர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுறார். அங்க இருக்கிற ஜனங்களே அவர் கண்டிக்கிறார். யாரும் கை காட்டி பேசாதவங்களே அவர் பார்த்து அவர் பிரசங்கித்து he scolds and he condemns those people who are not even willing to come and talk. There is somebody coming out of the wilderness and he comes and he prepares and he shares the gospel and he preaches so boldly. There's one man in the Bible who was so bold, who never cared about anything except God. It was John the Baptist. ஒருவேளை வேதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல எதையும் குறித்து கவலைப்படாம தேவன் குறித்து தேவனுடைய வார்த்தையை எந்த பயமும் இல்லாம சொன்னது யோவான் ஸ்நானகன். அவருடைய மரணத்துக்கு காரணம் அவர் உண்மையாக சொன்னதினால ராஜா அவரை கொன்று போட்டார். As he told the truth as it is, to tell to the king, you can't marry your brother's wife. He was beheaded and killed because he spoke the truth. That was the man, John the Baptist. And as I was reading the scriptures yesterday, my heart was bubbling to say, this should be the heart of the minister of God, not to think about anything, anybody, kings or priests or prophets or emperors or whoever. Just go and tell God's word. யாராவது இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், இந்த உலகத்துக்கே ராஜாவா இருக்கட்டும், ஹெரோதா இருக்கட்டும், மோதியா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், எவ்வளவு சம்பாதிக்கட்டும், how much ever they earn, wherever they are, whoever they are, you as a servant of God, every servant of God should be having the guts and the courage to say, this is the word of the Lord. And John the Baptist is a great example. And as he began to speak, people are thinking about scriptures. And the Bible says a lot of people sent people to him to say, people were wondering, verse 66, Luke chapter 1 verse 66 says, the people were wondering what kind of child is this going to be. இதோ இந்த ஜனங்கள் இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி வரும்போது இவருடைய வல்லமையை பார்த்து, இவருடைய தைரியத்தை பார்த்து, இவருக்கு இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து இந்த ஜனங்கள் கிறிஸ்து வருவதை குறித்து நினைக்கிறாங்க. They're thinking, oh, Jesus will be born in this world. Jesus will be born as a Messiah, and maybe is he the Messiah? In the Messiah, இவரானா இந்த யோவான் இப்படி இருக்கிறார், இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு இந்த தைரியம், இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு இந்த பரிசுத்த ஆவி, இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு இந்த வல்லமை, இவர்தான் கிறிஸ்துவா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாமா? என்னுடைய கேள்வி, ஒருவர் உங்களை பார்த்து இவர்தான் கிறிஸ்துவான்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு யோவானுடைய வாழ்க்கையில் இருந்துதான். ஒரு உங்களை பார்த்து
இவர்தான் மெஸ்ஸாயான்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அபிஷேகம் இருந்ததா. The people were so confused, their eyes were opened as John preached, and they went back to the scriptures and said, oh, the Messiah is going to be born. Oh, is he the Messiah? When people were sleeping, one man got up and everybody was awake. One man preached and everybody is rising. One man went to the streets and preached, and the priests and the prophets are turning their Bibles to the past and they are going to the scriptures and saying, oh, the Messiah is going to be born. Is he the Messiah? And priests and prophets come to John and say, who are you, man? நீ யாரு? யோவான், நீ யாரு? உனக்கு எங்கே இருந்து வந்துச்சு இந்த வல்லமை? உனக்கு எங்கே இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? உனக்கு எங்கே இருந்து வந்துச்சு இந்த அபிஷேகம்? நீ யாரு? நீ தேவனாக நினைக்கிற அளவுக்கு ஜனங்களுடைய கண்களை திறந்தது ஒரு மனுஷன். அங்க இருக்கிற ஆசாரியர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை. அங்கே வேதத்தை அறிந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவங்களுடைய சடங்காச்சாரத்துல அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி வரப்போறாங்கன்றது கூட நிறைய பேர் மறந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதன் வனாந்திரத்திலிருந்து வந்து பிரசங்கிக்கும் போது அநேக பேர் ஞானஸ்தானத்துக்கு வந்து அவருடைய சமூகத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது, அநேக கண்கள் திறக்கப்படுவது, அநேகருடைய கண்களிலேயே தேவனுக்கு திரும்ப வேண்டும் என்ற உணர்வு வருவது, எல்லாருமே மெஸ்ஸாயா குறித்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. Everybody is thinking about the Messiah. Oh, yes, a Messiah will be born for us. And they go to John and saying, are you the Messiah? எங்களுக்காக பிறக்க போறவர் நீர்தானா? யோவான் ஸ்நானகனே, நீ யாரு? அப்பொழுது யோவான் கொடுக்கிற பதில், அவர் கொடுக்கிற பதில் மேன்மையான பதில். அவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? லூக்கா 3:20 சொல்லுது, he confessed and he did not deny. He confessed 2 times on the scriptures. He confessed and he did not deny. He confessed, I am not the Christ. இதோ நான் அந்த மெஸ்ஸாயா இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற மெஸ்ஸாயா நான் இல்லை. நீங்கள் நினைத்திருக்கிற கிறிஸ்து நான் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற ராஜா நான் இல்லை. இதோ நான் மெஸ்ஸாயா இல்லை என்று அவர் தைரியமாய் அவர் சொன்னார். நான் பிரசாந்த் லேஅவுட்ல போன வாரம் போகும்போது சில பேருக்கு தெரியவில்லை. சில அவங்களுக்கு கண்ணு, அவங்க அந்த நேரத்தில் அந்த சத்தியம் கேட்கும் போது அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீ எதுக்கு என்ன சாமின்னு கூப்பிடுற? நான் சாமியா? நான் மனுஷதானே உங்களை மாதிரி. நான் ஒரு பாவி, என்ன நீங்க சாமின்னு கூப்பிடாதீங்க. அன்றைக்கு ஜனங்கள் யோவான் ஸ்நானகனை பார்த்து, நீதான் அந்த கிறிஸ்துவா, நீதான் அந்த கிறிஸ்துவா என்று சொல்லும்போது யோவான் ஸ்நானகன் சொல்றார், நான் இல்லை. நீங்க பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னும் என்ன வரல, மூவி இன்னும் வரல. நான் வந்திருக்கிறது ட்ரெய்லரை காமிக்க. மூவி வரப்போகுது. நான் வந்திருக்கிறது நான் மெஸ்ஸாயா என்று சொல்ல இல்லை, ஒருவர் மெஸ்ஸாயா வரப்போகிறார் சொல்ல நான் வந்திருக்கிறேன். எனக்கே நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராங்க பாருங்க. Oh people, you got up for me, and I'm telling you there's somebody coming after me, and I am not the Messiah. I have come as a voice to give to the Messiah. I am the messenger of God to tell about the Messiah. I am not the one. I am not the one. And every Christian, every pastor, every servant of God should have the heart to say, when people look at them and take the glory which should come to God, they should go to people and say, I am not the one, it is He, the hero. I am not the one, it is He who is coming after me. And God's
a musician is receiving in the stage for music concert? Why the glory? Why that fame for a musician which should go to God? Why should a musician be honored? A singer should be honored in such a way that they are treated as God. And that moment the musician should say, oh, please don't give me that glory. I am not the God. God is coming after me. I am a servant of God. The Bible says, as it is still told in the scriptures, behold, here is a voice coming out, crying in the wilderness, to make way for Jesus. And I am the voice to make way for Jesus. I am not Jesus. I want to leave a note for each one of us here. If at all you take the place of God in somebody's life, please retard. யாராவது மற்றவங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய ஸ்தானத்துல இருக்கிறீங்கன்னா தயவு செய்து கீழே இறங்கி வந்துருங்க. ஒருவேளை நீங்க யாராவது கடவுளுடைய ஸ்தானத்துல பார்த்தா தயவு செய்து அங்கிருந்து அவங்களை இறக்கிடுங்க. சில பேருக்கு அவங்களுடைய வேலைதான் கடவுள். For some people it is their profession. For some people it is their friend. For some people it is their parents. For some people it is their children who take the place of God consciously or unconsciously. And for people there, they looked at John as God. Oh, his glory, his honor, his message. Oh, maybe he is God. And right then John is cutting the people to say, look, I am not God. யாராவது உங்களை பார்த்து கடவுள் உங்க மூலியமா உதவி செய்தாங்கன்னா ஏத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கடவுள் மனுஷருக்கு மூலியமா உதவி செய்யறாங்க. If somebody looks at you and says, oh, God helped through you, it's okay. But if people are coming to you and say, ஐயோ தேவரு நீவே நம்ம ஜனக்கு வந்துவிட்ரி, அதோ நீங்க தான் கடவுளா எனக்கு வந்துட்டீங்க, அங்கே ஒரு அடி கொடுங்க, நான் கடவுள் இல்லை, நான் கடவுள் இல்லை, ದೇವರಾಗಿ ನನಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು, ನಾನು ದೇವರಿಲ್ಲ. கடவுள் போல நீதான் கடவுள் எனக்கு இறங்கி வந்துட்டீங்க, அங்க ஒரு அடி கொடுத்து சொல்லுங்க, நான் என்ன கடவுள்? அங்க ஜனங்கள் நீதான் கடவுளா, நீதான் கிறிஸ்துவா, நீ யார் என்பது யோவான் ஸ்நானகன் அவர் தட்டி சொல்றார், நான் அல்ல அந்த கிறிஸ்து, நான் அல்ல, நான் ஒரே ஒரு செய்தி தான் கொடுக்க வந்திருக்கிறேன், அவரை குறித்து நான் செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன். மத்தேயு 3:3 யாராவது வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இதோ இந்த யோவான் ஸ்நானகன் அவர் மெஸ்ஸாயா அல்ல, மெஸ்ஸாயா குறித்து செய்தி கொடுக்க வந்திருக்கிறவர். நீங்க எனக்கே நீங்க பயந்துட்டீங்களா? நான் சொல்றேன், ஒருத்தர் வரப்போகிறார், அவரை நீங்க எதிர்பாருங்க. You come and look after the one who's coming after me, and I'm telling you, he is the Messiah. And then John is preaching, one is going to come after me, and I've come to speak about him. நான் வந்திருக்கிறதே எனக்கு அப்புறமா வரப்போறவரை குறித்து பேசும்படியாக நான் வந்திருக்கிறேன். அப்பொழுது ஜனங்களுடைய இருதயங்கள், ஐயோ இவர் அந்த மெஸ்ஸாயா இல்லையா? அப்ப யாரு மெஸ்ஸாயா? ஐயோ இந்த மெஸ்ஸாயா யோவான் இல்லையா? இவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு, இவர் பிரசங்கம் செய்யறாரு. அப்ப யோவான் சொல்லுகிறார், நான் அல்ல ஜனங்களே, நான் வந்திருக்கிறது மெஸ்ஸாயா குறித்து சொல்ல. அப்பொழுது John is giving an introduction, a prelude, a introduction to the Messiah. இந்த உலகத்துக்கே ஃபார்முலா, இந்த உலகத்துக்கே ஃபார்முலா இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் தெரியுமா? யோவான் ஸ்நானகன்.
அப்பொழுது யோவான் ஸ்நானகன் அவர் சொல்லுகிறார், John is introducing Jesus to the people. John is concentrating on Jesus. John is pointing people to Jesus. He is the voice of God, the minister of God, the preacher of God to Jesus. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை லூக்கா 1:16. யாராவது வாசிங்க, லூக்கா 1:16. இதோ எனக்கு அப்புறமா ஒருவர் வரப்போகிறார், one mightier than me is going to come, and he whose sandal I am not worthy to loose, and he who is coming after me was before me. இந்த ஒரு வார்த்தை எங்கள் கண்களை திறக்க வேண்டும். யோவான் 1:27, எனக்கு அப்புறமா வரவரே எனக்கு பின்னாடியே இருந்தாரே. ஒரு revelation of God. எனக்கு அப்புறமா வரப்போகிறவர் எனக்கு பின்னாடியே இருந்தாரே. The one who comes after me was before me, and I am not the voice. The one who will come after me, he existed before me as God, and he is going to come. The one who is after me, he is before me as the word of God, and he is the eternal God, and he will come after me. Wow. God needed an introduction. Did God need an introduction to come to this world? God gave that privilege to this man of God to introduce God to the world, and that is John the Baptist. John the Baptist introduced Jesus to the world, and he introduced Jesus to the people and said, look, he's coming. But he was before me. ஒரு வரப்போகிறார், ஆனா அவர் எப்போ இருந்தார்? எனக்கு முன்னவே இருந்தார். ஒரு வரப்போகிறார், அவர் யார் தெரியுமா? நீங்க என்ன பார்த்து ஆச்சரியப்படுறீங்களே, அவர் யார் தெரியுமா? இதோ இந்த உலகத்திலே மேன்மையான தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். இங்க இருக்கிற எல்லாரும் விட இயேசு கிறிஸ்து சொன்னது, மனிதர்களை பிறந்தவர்கள மேன்மையானவர் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இந்த சரித்திரத்துக்கு கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ண யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், this John the mighty man of God is saying, oh, the one who comes after me, that man's sandals, I am not able to unloose it. That's the worthiness of me. There's one thing in the scripture which points us to over and over and over and over. It is worship. ஒரு விஷயம் சிலுவை, ஒரு விஷயம் வேதத்தில் எந்த டைரக்ஷன் இருந்து பார்த்தாலும் ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. என்ன தெரியுமா? ஆராதனை. யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, எனக்கு அப்புறமா வர போறாருல்ல, அவருடைய செருப்பு கொடுத்தோட தகுதி இல்லாதவன் நான். என்னது? ஒருவேளை இன்னைக்கு சொல்லணும்னா, அவர் ஷூ பாலிஷ் கூட போட தகுதி இல்லாதவன் நான். You want to know who is coming after me? I'm telling you, the one who is coming after me, his shoes I can't untie. His shoes I am not worthy to touch. Because you know what? He might be the greatest man who ever lived in this world, but God is greater than everybody. அவர் உலகத்திலே எல்லாரை விட மேன்மையானவராக இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட மேன்மையானவர் எங்களுடைய தேவன். அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். As I close now, I have a prayer for each one of us today. Whenever you come to Jesus, have this attitude, I am not worthy to touch his sandals. இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, தேவனை ஆராதிக்கும் போது, வேதத்தை எடுக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, அவருடைய சாண்டல்ல தொட கூட எனக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னா,
இன்னும் தாழ்மையா சொல்லணும் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, அவருடைய சாண்டிலத்தோட கூட அருகதை இல்லை. என்ன இல்லை? அருகதை இல்லை. ஏன்னா அவர் யார் தெரியுமா? அவர் மெஸ்ஸாயா. You know who that man is? That man is the Messiah who is coming after you and me, and his sandals are not worthy enough to touch. And I am here to worship that God because he is my God. And John makes his mark and then he disappears. You know, the last record of John in the Bible is he looks at Jesus and he baptizes Jesus and he says, "Here is the Lamb of God who takes the sins of the world." இதோ இந்த உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோவான் ஸ்நானனுடைய ஊழிய வருஷங்கள் நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. It is possible it was only 6 months. ஏன் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் வயிற்றில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து மரியாள் கர்ப்பிணியாவது யோவான் ஸ்நானகனுக்கு எவ்வளவு வயசு? 6 மாசம். அப்போ யூதன் 30 வருஷத்துல ஊழியம் ஆரம்பிக்கணும்னா it is all possible John the Baptist preached when he was 30 and then he preached for 6 months and Jesus turns 30. 6 மாசம் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்யும்போது கிறிஸ்து 30 ஆச்சு. கிறிஸ்து யோவான் கிட்ட வரார். யோவான் அபிஷேகம் செய்து இவர்தான் இந்த மெஸ்ஸியா என்று சொல்லி மறைந்து போகிறார். அதுக்கப்புறமா சில மாதங்கள இறந்து போகிறார். அவர் செய்த ஊழிய வருஷங்கள் it is possible it is only 6 months to 1 year. But what an account of his life to say, the voice crying out in the wilderness, "Here is the Messiah." I want to leave each one of us with 3 things as we close. Can you be a messenger of God to somebody? யாருக்காவது ஒருவருக்கு கிறிஸ்து குறித்து சொல்ல ஒரு குரலா நீங்க இருக்க முடியுமா? இரண்டாவது, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய இடத்துல ஜனங்கள் உங்களை பார்க்கிறாங்களோ அங்கே உங்களுக்கு இருக்கிற ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? மறைந்து போயிடுங்க. Just disappear from them. Let not anybody look at you as God, and don't look at anybody as God. Don't be God to others' life. Don't be a God to others' life where everything should happen with you. And finally, you be the voice who comes to Jesus to say, "His sandals are not worthy to touch." அவருடைய ஷூவை தொட விதி இல்லை. நான் இன்னைக்கு இந்த வார்த்தை குறித்து சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாரும் விட மேன்மையானவர் யோவான் ஸ்நானகன். அவரே தேவனை பார்த்து அப்படி சொல்லும்போது நீங்களும் நானும் ஏமாற்றலாம். இவர் செய்தது அவர் செய்துவிட்டு மறைந்து போனார். அவருடைய மரணம் கழுத்து அறுக்கப்பட்டுச்சு. His death, he was beheaded. He died such a horrible death according to the world, but he was such a precious man in the sight of God. Praise God in the life of John the Baptist, who comes and sets the way for Jesus. Let us close our eyes and go to the Lord in prayer. யோவான் ஸ்நானகன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து, அப்பா, தேவனுக்கு இருக்கிற மகிமை, தேவனுக்கு இருக்கிற கனம், தேவனுக்கு இருக்கிற தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள் எனக்கு வேண்டாம். I don't want to receive the glory of God. I don't want to receive the fame of God. I don't want to receive the honor of God. Because I'm not God, but I'm telling you that there's somebody
Jesus, and I've come to this world to just do my part of introduction, maybe just for 6 months. For that 6 months of ministry, he was waiting for 30 years in the wilderness. And the 6 மாசம் ஊழியத்துக்காக 30 வருஷங்கள் அவர் வனாந்தரத்தில் ஆயத்தமாய் எனக்கு முன்ன அவர் வரப்போகிறார். அவர் கிறிஸ்து, அவர்தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வரப்போகிறார். Oh, the one who is coming after me is the light of this world. He is coming because he was before me, and he is the one who is the Messiah. And I'm telling that my worthiness to him is I can't even touch his sandals. And I pray that each one of us will be humbled in the presence of the Lord. நாங்கள் அனைவரும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தப்பட வேண்டும். நாங்கள் ஆலயத்தில் தாழ்த்தப்பட வேண்டும். இந்த தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை எப்பேற்பட்டது, அவருடைய மகிமை எப்பேற்பட்டது, அவருடைய பரிசுத்தம் எப்பேற்பட்டது. அவர் யார்? அவருடைய பாதங்களை தொட, அவருடைய செருப்பு கூட தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் அவர் தேடி இந்த உலகத்துக்கு மெஸ்ஸாயாவாக பிறந்தார். Oh, he was born as the Messiah whose sandals are not worthy to touch. For me, he came to this world for me. It's not because I deserve it. Please don't think Jesus came to this world because you deserve. Oh no, you don't deserve. I don't deserve. எங்க யாருக்குமே தகுதி இல்லை. தேவன் மெஸ்ஸாயாவை பிறக்க வேண்டும் என்று எங்கள் யாருக்கும் தகுதி இல்லை. ஆனால் தகுதி இல்லாத எங்களுக்காக அவர் உங்களையும் என்னையும் தேடி வரப்போகிறார் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னார். I pray that you will humble yourself before the Lord and who he is. It's sometimes very good to just kneel down because it's a sign of saying, Lord, I am humble before the Almighty God. சில நேரத்தில் முழங்கால் போடுவது நல்லது. எதுக்கு தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் நான் ஒன்றுமில்லை என்பதை நான் உணர நான் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றுமில்லை என்று உணர்வதற்காக முழங்கால் போடுவது நல்லது. And I have an invitation. What is worship if you don't acknowledge who God is? ஆராதனை என்பது என்ன? தேவன் யார் என்று உணராமல் இருக்கும்போது. And I pray it's an invitation. As John said, this man's sandal are not worthy to touch. I think we can all do one thing today in honor of God. We can kneel down. ஒரு விஷயத்தை நாம செய்யலாம். தேவனுக்கு மகிமை செலுத்தி ஒரு விஷயத்தை நாம செய்யலாம். யோவான் சொன்னது போல எங்கே முழங்காலை கீழே போட்டு, அப்பா நீர் தேவன் ஆண்டவரே, உங்களுடைய காவலத்தோட தகுதி இல்லாதவரானப்பா என்று நாங்கள் சொல்ல முடியும். And I pray that God will humble you to know that you are just a man, but I am God. God will humble us to say, I am God, but you are a man. I am holy, but you are a sinner. I am eternal, but you were created. I am the creator, but you are the creation, oh man. Humble before me, oh man. No matter who you are, where you are, what you do, but in the sight of God, you are nothing. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நான் ஒன்றுமில்லை. And I pray that the Spirit of God will tell to us the true state of worthiness of us. The worthiness of us is unworthy. எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தகுதி இருக்குது? இந்த தேவனை குறித்து ஆராதிக்க கூட எங்களுக்கு இருக்கிற தகுதி ஒரே ஒரு தகுதி. அது என்ன தெரியுமா? எனக்கு தகுதி இல்லை. And this is an invitation to everybody. I would say, kneel down before the Lord. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு kneel down on worship, kneel
down and worship this God. Kneel down and worship. யாருக்கெல்லாம் முன்னங்கால் போட முடியுமோ மனசு இருக்குதோ சேரை கொஞ்சம் முன்ன தள்ளி முன்னங்கால் போட்டுக்கோங்க. Chair தள்ளிக்கோங்க. Push the chairs in front of you and kneel down because we are worshiping a living God, an eternal God, a God who created the heavens and the earth. Kneel down and worship. I will also kneel down, and sometime I just want to play the key for some time, but I will kneel down. I ask everybody who is able to kneel down, if your health permits, please kneel down. ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த்ல ப்ராப்ளம் இல்லைன்னா, உங்களுக்கு முட்டியில ப்ராப்ளம் இல்லைன்னா, சேரை தள்ளிட்டு சேரை புஷ் பண்ணிட்டு push the chair and kneel down and worship this God Almighty. John the Baptist said, his sandals are not worthy to touch, for he is coming after me. Oh, I just came to live for a period of ministry for 6 years and 1 month, and I'm going to be beheaded, and I will die such a horrible death in the sight of men, that I have come to give the voice to the Messiah, which the people will not know, which Herod does not know, which the world is not knowing, and I am the voice to the Messiah, and that Messiah, I can't even touch his shoes. What a man of God John the Baptist was, because he, being the greatest of man, said, I am unworthy of this Messiah. What is worship if you can't know who God is? ஆராதனை என்பது என்ன? தேவன் யார் என்று உணராமல் இருக்கிற ஆராதனை என்ன? ஆலயத்துக்கு வருது என்ன? தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தாம இருக்கிற ஆராதனை என்ன? What is worship if we don't bow before the Lord? Or one day we'll be taken to heaven. You know what you and I will do in heaven? We will be worshiping the Lord. நாம் பரலோகத்தில் என்ன செய்ய போறோம் தெரியுமா? நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். அதுதான் செய்ய போகிறோம். We are only going to worship the Lord in heaven. If you can't worship the Lord here, heaven will be a boring place, because that's the only thing we'll do in heaven, to worship, to bow down before the God Almighty, to say, the Lamb of God, the Prince of Peace, the King of Kings, the Lord of Lords. This God. One last time I pray and say, there's somebody here who's able to bow down before the Lord and your health permits. Please kneel down before the Lord. தேவனுடைய சமூகத்தை தாழ்த்தி நாங்கள் ஆராதிக்கலாம். God is looking at a heart of worship which comes from our heart. இருதயத்திலிருந்து வர ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இந்த தேவனுடைய கால்களை தொட தகுதி இல்லாத எங்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். அப்பா, உங்களுக்கு எங்களுடைய ஆராதனை அப்பா. Lord, listen to the cries, the tears, the prayers, the worship of everybody here. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. May your name be lifted high. May your name be glorified. In Jesus' name I pray. Amen. அனைவரும் எழுந்திருப்போம். What a privilege for us to worship our God. தேவனை ஆராதிக்க கடவுளுக்கும் எனக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க.